வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சீனாவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது 2 நாள் உச்சி மாநாடு சீனாவில் நாளை தொடங்குகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இம்மாநாடு 25 ஆண்டுகால சாதனைகளை மதிப்பாய்வு செய்கிறது. உலகளாவிய நிர்வாகத்தில் புதிய விதிமுறைகளை உருவாக்கி வடிவமைப்பதற்கான உத்திகள் குறித்தும், பிராந்திய பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி, உறுப்பு நாடுகளின் ஒற்றுமை குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். 2 நாள் பயணமாக மும்பை சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாந்தரா, அந்தேரி பகுதிகளில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள இருக்கிறார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் அவர் விவாதிக்க இருக்கிறார். துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திரு அஜித் பவார் ஆகியோரையும் அவர் சந்திக்க இருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 125வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பப்படும். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுவை அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு 101 மையங்களில் நாளை நடைபெறவுள்ளது. 2 அமர்வுகளாக இந்த போட்டித் தேர்வு நடைபெற இருக்கிறது. தேர்வர்கள் தங்கள் அனுமதிச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வழிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.